மிஸ்டர் சுப்ஸ், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வலி என்ன? முட்டு வலி தான். தட்டி தட்டி பார்த்தோம், கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டுல இதுவரைக்கும் மரகதம் சொன்னதுதான் நடந்திருக்கு. முதல் முறையா யாரோ ஒருத்தர் சொல்லி தான் பொண்ணு அவ புருஷன் வீட்டுக்கு போயிட்டாலேங்கிற ஏமாற்றம் கொஞ்ச நாள் இருக்கத்தானே செய்யும். போக போக சரியாயிடும். ஒண்ணு தெரிஞ்சுங்க, எல்லா நேரமும் நம்ம நியாயம் மட்டுமே செல்லுபடி ஆகுமா? அடுத்தவங்க நியாயத்தையும் பார்க்கணும்ல. அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. இன்னும் சொல்ல போனா புனிதா கொண்டுட்டு போய் அவ புருஷன் வீட்டுல நீங்க விட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா பாவம், அவளை நீங்க கூட்டு போனதுல இருந்து மரகதம் மனசு உடைஞ்சு போய் உள்ளார உட்காந்துட்டு இருக்கிற. யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, வெளியவும் வர மாட்டேங்கிறா. 4 வார்த்தை ஆறுதலா பேசி அவளை வெளியே கூட்டுறதுக்கு வழிய பாருங்க. அங்க புனிதா சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சா இவ சகஜமாயிடுவா. நான் அவகிட்ட பேசுறேன், வாங்க. நாங்களும் மரகதம், மரகதம் கவு தர, மரகதம் கவு தரமா. பாரு, ஏதோ சின்ன பசங்க அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்கிற. பாரு, கவு தர. அத்த, கதவை திறங்க அத்த. அண்ணி வெளியே வாங்க அண்ணி, கதவை தரங்க. இது என்ன இவ்வளவு நேரம் உள்ள இருந்துகிட்டு இருக்கீங்க? மரகதம், இத்தனை பேரு சொல்றோம், என்ன இது சின்ன புள்ளத்தனமா? கதவை தொற. என்னம்மா இது? பொண்ணு அவ புருஷன் வீட்டுக்கு வாழ போனதுக்கு கோச்சுக்கிட்டு கதவை பிடிக்கிட்டு ரூமுக்குள்ள இருக்கிற அம்மாவை முத முறையப்பதான் பாக்குறேன். கதவு துற நீ. மரகதம், அத்த, கதவை திறங்க அத்த. அண்ணி வாங்க ஜன்னல பாக்கலாம். புனிதா, இந்த பொம்மை உனக்கு ஞாபகம் இருக்காடா? பக்கத்து வீட்டு குழந்தை இதே மாதிரி பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. நீ அந்த பொம்மைய பார்த்து சிரிச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக ஊரு முழுக்க தேடி கண்டுபிடிச்சு இந்த பொம்மைய உனக்காக அம்மா வாங்கிட்டு வந்தேன். நம்ம பாசம் இங்க யாருக்குமே புரியாது புனிதா, யாருக்குமே புரியாது. மாமா, அத்தை இந்த பொம்மையை சொல்றாங்களா இல்ல கபிலனை சொல்றாங்களா? டேய், அவளே புனித விட்டு விட்டு போயிட்டாங்கல, கவலையில இருக்கிறா. நீ வேற. பா, நான் மாமா கிட்ட தானே சொன்னேன். உனக்கு எப்படி காது கெட்டுச்சு? அடுத்தவங்க வாய்க்கிட்டே காது வச்சிருப்பியா? காதுக்குள்ள ரகசியமா பேசணும்டா முடையா. ஊருக்கே கேட்கற மாதிரி பேசக்கூடாது. வாய மூடு. மரகதம், கதவு தரமா. வந்து அத்த, கதவை திறங்க அத்த. வந்து கதவு தரமா. அண்ணி வாங்க அண்ணி. அத்த, வாங்க அத்த. வாமா, வந்து கதவை தரங்க. கதவு தரமா. மரகதம், வாங்க அண்ணி. கதவை திற என்ன அண்ணி, இது விளையாட்டா வர மாட்டீங்க? வாங்க அண்ணி. அண்ணி வராங்க. மரகதம், என்ன மரகதம்? பாரு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு பொம்மையை வச்சு பேசிட்டு இருக்க. உன்னை பார்த்து 4 பேர் 4 விதமா சொல்ல போறாங்க. இத பாரு, உன் பொண்ணு நினைச்சு நீ பயப்படலாம் வேணாமா? அவ புருஷன் வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கா. இத பாரு, மாப்பிள்ள அவளை நல்லா பாத்துக்கிறாரு. இத பாரு, இனிமேலாவது கற்பனையில வாழாம யதார்த்தத்துல வாழ கத்துக்க. வா, வெளியே போலாம், வா. அண்ணி, அத்தை, மாமா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வாங்க அத்தை. அண்ணி என்ன நீ இது? வாங்க அண்ணி. அதான் அண்ணன் சொல்றாருல, புனிதா அங்க சந்தோஷமா இருக்கலாம். இத பாரு, நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் பாருங்க, பாரு. பாரு.
அச்சச்சோ, ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் போல இருக்கே. ஆனா நாங்களும் இல்லாம போயிட்டோமே. ச்சே. அண்ணி பாருங்க, புனிதாவோட முகத்துல இப்பதான் கல்யாண குறிப்பே பாக்குறேன். ஆனா அத்தை தான் அக்கா போனதுல இருந்து அழுதுட்டே இருக்காங்க. பாத்தீங்களா அத்தை, அக்கா அங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. இத பாரு, மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்க அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. வா, கொஞ்ச நேரம் வெளியில உட்காரு. வா போலாம். ஆமா மரகதா. வாங்க அத்தை. வாங்க அத்தை. வருவோம் வாங்க அண்ணி, வாங்க வாங்க. வாங்க. பொடி. வாங்க அண்ணி, வாங்க. என் புனிதா என்ன மறந்துட்டா. என்னங்க அத்தை, கதவு திறந்துங்க. ஏன் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. என் பொண்ணு என்ன அழகு பாத்தியா? இப்படி ஒருத்தி கிடைக்க என் மருமைய குடுத்து வச்சிருக்கணும். ஆத்தா, அதுக்காக என் மருமையனும் ஒண்ணும் சலச்சவன் இல்ல. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தாசையா காலம் முழுக்க ஒண்ணா இருக்கணும். சரியா? என்னடா இவ நம்ம வீட்டுக்கு வந்தா ஊர்ல பண்ற நாட்டாமைய வீட்லயும் பண்ணி நம்ம அம்மா கிட்டயும் பண்ணி நம்மள இங்க கூட்டிட்டு வந்துட்டாலே நினைக்காத. ஐயோ இல்லம்மா, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் தா. வயசும் வாலிபமும் கொஞ்ச நாளைக்குதே, போனா திரும்ப வராது. அம்மா உங்க பேச்சு படபடன்னு இருந்தாலும் நியாயமா தான் பேசுறீங்க. அதனாலதான் ஊரை விட்டுட்டு இங்க இருக்கிற ரத்த சம்பந்தத்தை பார்க்க முடியாம அங்கேயே கிடக்க. இந்நேரம் எத்தனை பேர் பஞ்சாயத்துக்கு என் வீட்டை தேடி வந்திருப்பாங்களோ தெரியல. என்ன பண்றது? அண்ணி சூப்பரா இருக்கீங்க அண்ணி, எவ்வளவு அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் அமுதா. ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? உன் அண்ணன் கூட தானே இருக்க சொன்னேன். உனக்கு என்ன இங்க வேலை? போ. ஏன் என் அண்ணிய பார்க்க நான் வரக்கூடாதா? இந்த கூறு கட்ட கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. சொன்னதை மட்டும் செய். போ. எங்க அத்தை எப்பவுமே இப்படிதான், பாசத்தை கூட கோவமா தான் காட்டுவாங்க. நான் போறேன், போதுமா? கிளம்பு. அம்மா, அம்மா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறேன்னு நினைச்சுக்காத. அது சின்ன பிள்ளை. ஆனாலும் என் தம்பிக்கும் என் மருமகனுக்கும் அவதான் ஆத்தா. அப்படித்தான் நாங்க சீண்டிப்போம். நீ கண்டுக்கிறாத என்ன?